நடக்க ஆரம்பித்து விட்டனர். அகத்தியரோ தன் குரலை இன்னும் உயர்த்தி கோவிந்தா கோவிந்தா என்று வேகமாக உச்சரிக்க அது கோவிந்தா கோவிந்தா என்று ஆனது. கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தது 108 முறை ஆனதும் பெருமாள் நின்றார். திரும்பி பார்த்தார். அகத்தியர் மூச்சு வாங்க அவரிடம் ஓட்டமும் நடையுமாய் பசுவோடு வந்தார். பெருமாள் அவரை ஆஸ்வாசப்படுத்தி அந்த பசுவை தானமாக பெற்றுக்கொண்டார். பின்னர், இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா என்பதே. நீங்கள் கோவு இந்தா என்று சொன்னதன் மூலம் கோவிந்தா என்னும் நாமத்தை சொல்லி என்னை மகிழ்ச்சிப்படுத்தினீர். நீர் மட்டுமல்ல, இனி யார் யாரெல்லாம் தம் ஜீவனாகிய பசுவினை என்னிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் கோவிந்தா என்னும் நாமத்தை சொன்னாலே போதும், நான் உடனடியாக அவர்களை நோக்கி அனுகிரகம் செய்வேன் என்று சொல்லி விடை பெற்று திருமலையில் குடிபுகுந்தார். கோவிந்தா என்னும் திருநாமத்துள் இத்தகையதொரு பரமாத்மா ஜீவாத்மா கலப்பு தத்துவம் இருப்பதை அறியும் போது வியப்பு மேலிடுகிறதல்லவா? ஏழுகொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா.